அனைவருக்கும் வணக்கம். இந்த விபத்து அப்படின்னு ஒன்றே நடக்கக்கூடாத ஒரு விஷயம். அதுலேயும் குறிப்பாக பார்த்திங்கன்னா, தனி மனித விபத்தை விட இந்த ஒரு பெரிய ரயில் விபத்தோ, பஸ் ஆக்சிடெண்ட்டு, பிளேன் கிராஷ், இந்த மாதிரி இதெல்லாம் கேட்டாலே அது நமக்கு ஒரு மாதிரியாக இருக்குது. ஏன்னா எந்த ஒரு இதுலேயும் பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கனவுகளோட போய் ரீச் ஆனோடனே என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறோட பல கனவுகள், ஒரு திட்டங்களோடு பயணம் பண்ணிகிட்ருப்பாங்க. அப்படி இருக்கும்போது பார்த்திங்கன்னா விபத்தினால் ஒரு பெரிய உயிரிழப்புகள் ஏற்படும்போது பார்த்திங்கன்னா அதை ஜீரணிக்க முடியல. அது இல்லாமல் அதை நம்மளால் திங்க் பண்ண முடியல. ஒவ்வொருத்தரும் போகிறவங்க எல்லாருமே என்னென்ன வேலை விஷயமாக போயிட்டுருப்பாங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வேலை விஷயமாக போயிட்டுருப்பாங்க. ஒரு சந்தோஷத்தோடு போயிட்டுருப்பாங்க. ஒரு கடமைக்காக போயிட்டுருப்பாங்க. இந்த மாதிரி இருக்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு பெரிய துயரமான சம்பவம் அஹமதாபாத்தில் இன்றைக்கி நடந்திருக்கு. 242 பயணிகளோட பயணம் கிளம்பின விமானம் ஏர் இண்டியா விமானம் அஹமதாபாத் டு சென்னை, அஹமதாபாத் டு லண்டன் போன விமானம் பார்த்திங்கன்னா கிளம்பின அடுத்த 2-3 நிமிஷத்துலேயே குடியிருப்பு பகுதியில் விழுந்து ஆக்சிடெண்ட் ஆகி அதில் பயணம் பண்ணியிருக்கிற, அதாவது அந்த பிளேன் பஸ்ட் ஆகுது. அப்படியே தீப்பிழம்பு அடுத்த செகண்ட் பார்த்திங்கன்னா கரும்புகைகள் அப்படி இதாகி என்ன இருக்குது. நிறைய பேர் அதில் கண்டிப்பாக பார்த்திங்கன்னா எங்கேயோ ஒரு ஓரத்தில் தீப்பிழம்பு படாத ஒரு இடத்துல இருக்கிறவங்களா இருந்தால் பிழைக்கிறதுக்கு ஓரளவு வாய்ப்பு இருக்குது. மற்ற எல்லாருமே பார்த்திங்கன்னா ஒரு தெரியாமல் கருகி போயிருக்காங்க. ரொம்ப ஒரு துயரமான சம்பவம். இந்த விபத்துங்கிறதே ஏற்படக்கூடாத ஒரு விஷயம். இப்போ சமீப காலங்களாக நிறைய இந்த மாதிரி பிளேன் கிராஷு இது மாதிரி நடந்துகிட்ருக்குது. விசாரணை பண்ணி இது நிறைய பேர் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஏதோ ஒரு சதி ஏதாவது இருக்கலாம் அப்படின்னு சொல்லிகிட்ருக்காங்க. விசாரணை பண்ணால் தான் தெரியும். இருந்தாலும் அதுக்கப்புறம் ஆனால் இது மாதிரியான விஷயங்கள் நடக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் நம்மளுடைய ப்ரேயர். விபத்தில் இறந்தவங்களுக்கு நம்முடைய ஆழ்ந்த அனுதாபங்கள், இரங்கல். அவங்க ஃபேமிலி எப்படி இது பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது தான் யோசிக்க வேண்டிய விஷயம்.